இந்த உலகில் எத்தனையோ ஆண்களை காதலித்திருக்கிறேன். அவர்கள் அனைவராலும் ஏமாற்றப்பட்டேன். ஆனால் ஹரி என்னை இதுவரை ஏமாற்றவே இல்லை. அதனால்தான் அவருடன் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன் என சில மாதங்களுக்கு முன்பு ஆனந்தம் பொங்க பேசியவர்தான் தேசராணி. இதில் தேசராணி ஹரி என சொன்னது பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய ஒரு திருநம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. டோரா புஜ்ஜி என்றால் பலருக்கும் நினைவுக்கு வருவது கார்ட்டூன் கேரக்டர்களாக இருக்கும். ஆனால் தற்போதைய தலைமுறையினருக்கு நிச்சயம் தெரிந்த முகம்தான் இந்த டோரா என்ற ஹரியும் தேசராணி என்ற புஜ்ஜியும். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மூலம் தோன்றும் இந்த ஜோடி லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் திடீரென ஹரியை பிரிந்த தேசராணி அவருக்கு எதிராக நீண்ட புகார் ஒன்றை வாசித்துள்ளதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் ஹரி ஒருவரே உத்தமன் என நம்பியிருந்த தேசராணிக்கு பின்னர்தான் அவரது சுயரூபம் தெரிய வந்ததாம். யூடியூப் சேனல் வருமானத்தில் பாதியை அபகரித்துக் கொள்ளும் ஹரி சமீபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடம்பர கார் வாங்கினார். இதற்கு 5 லட்சம் ரூபாயை தேசராணி அளித்த நிலையில் மீத பணத்தை ஹரி செலுத்துவதாக இருந்தது. ஆனால் இதுவரை 3 லட்சம் ரூபாய் மட்டுமே செலுத்தியவர் மீத 2 லட்சம் ரூபாயை சொந்த பயன்பாட்டிற்காக செலவழித்து விட்டாராம். மேலும் போதை ஊசிக்கு அடிமையான ஹரி வேறு சில இளம் பெண்களுடன் நெருங்கிய உறவு வைத்திருந்தார். இதுகுறித்து ஹரியின் பெற்றோரிடம் சென்று புகார் அளித்த தேசராணிக்கு அவர்களால் செருப்படி கிடைத்துள்ளது. ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாது என ஹரியை விட்டு விலகிவிட்டாராம் தேசராணி. ஆனால் அப்போதும் ஆத்திரம் தீராத ஹரி தேசராணியின் செல்போன் எண்ணை விலைமாதர் என குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக குமுறினார். இன்ஸ்டாகிராமில் காதலில் கொஞ்சி உறவாடிய டோரா புஜ்ஜியின் பிரிவு அவர்களது ஃபாலோயர்களை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது.